சென்னையில் ஐஐடியில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 100ஐ தாண்டியது. சென்னை ஐஐடி வளாகத்தில் கடந்த 1ஆம் தேதி 4 மாணவர்களுக்கு ஒரே நாளில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. எனவே அவர்களுடன் தொடர்பில் இருந்த 20 பேருக்கு மாதிரிகள் எடுக்கப்பட்டு சோதனை செய்ததில் அதில் மெஸ் பணியாளர்கள் 4 பேருக்கு தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. தொடர்ந்து பாதிப்பு அதிகரிக்கவே மெஸ் மூடப்பட்டது. பின்னர் படிப்படியாக மற்ற துறை மாணவர்கள் 56 பேர் உட்பட 71 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதால் சென்னை ஐஐடியில் உள்ள அனைத்து துறைகளையும் மூட பதிவாளர் உத்தரவிட்டுள்ளார். மறு உத்தரவு வரும் வரை ஐஐடி துறைகள் இயங்கக்கூடாது என உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனால் மாணவர்களும் ஆசிரியர்களும் தனிமைப்படுத்திக் கொண்டு விடுதி அறைகளில் இருந்தோ அல்லது வீடுகளில் இருந்தோ பணி செய்ய உத்தரவிட்டுள்ளனர். மேலும் கொரோனா தொற்றானது மாணவர் தங்கும் விடுதி மற்றும் விடுதி உணவகம் மூலமாக பரவியது என தகவல் வெளியாகியுள்ளது. எனவே விடுதிகளில் தங்கியிருக்கும் மாணவர்களுக்கு பேக் செய்யப்பட்ட உணவு வழங்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு கிங்ஸ் மருத்துவமனையில் உயர்தர சிகிச்சை அளிக்கப்படுவதாக கூறிய சுகாதார செயலர் ராதாகிருஷ்ணன், மேலும் 33 பேருக்கு வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஐஐடியில் டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் 12ஆம் தேதி வரைக்கும் பார்க்கும்போது முதல்ல 1, 2 என்ற கேஸ் டக்குன்னு ஒரு நாள் 10ன்னு வந்த உடனே நாங்கள் உடனடியாக அந்த எஸ்ஓபியை ஃபாலோ பண்ணி இயக்குனர்கிட்ட சொல்லி அந்த 9 ஹாஸ்டலும் ஒரு கெஸ்ட் ஹவுஸில் வந்த கேஸ், அதுலேயும் 2ல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மெஸ்ஸை மூடுறதுக்கான நடவடிக்கை. அது மட்டும் இல்லாமல் அவங்கவுங்க ரூம்லேயே இருக்கணும். எல்லாருக்கும் அக்ரெசிவ் டெஸ்டிங் நம்ம டிபிஹெச்சும் ஜேசி ஹெல்த் மேடமும் சிஹெச்ஓ டாக்டர் ஜெகதீஷன் ஏற்பாடு பண்ணி இது வரைக்கும் 444 சாம்பிள் எடுத்துட்டோம். இது நேற்றைய தினம் வரைக்கும் இந்த 10 நாளில் 71, இன்றைய தினம் சேர்த்து ஒரு 33ன்னு சொல்லி நமக்கு ஒரு 20% பாசிட்டிவிட்டி வருது. இது அச்சப்பட தேவையில்லை. ஏனென்றால் இதை நம்ம ஒருத்தரோட தொடர்புள்ளவர்கள், க்ளோஸ் கான்டாக்ட், அதே மாதிரி சிம்டம் இருக்கிறவங்க நம்மளே தோண்டி எடுக்கிறோம். ஸோ அதை அப்படியே அமுக்கிறதுக்கு பண்ணுறோம். இவங்க எல்லாருமே கிங் இன்ஸ்டியூட்டில் நல்ல முறையில் முதலமைச்சர் அன்னைக்கு ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க, ஸ்டேபிளாக இருக்காங்க. இந்த மாதிரி மற்ற கல்லூரிகள்லையும் பர்டிகுலர் ஹாஸ்டலில் வருங்கிறது இதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத தொடர்ந்து மாவட்ட ஆட்சியருக்கு சொல்லிட்டு இருக்கோம். இதன் அடிப்படையில் சொல்லுவோம். இதுலேயும் என்னன்னா ஒரு காமன் மெஸ் இருந்தது. அந்த மெஸ்ஸை க்ளோஸ் பண்ணி டேக் அவே அந்த ரூமுக்கு கொடுக்கறதுக்கான ஆணை பண்ணியிருக்கோம். சமீபத்தில் தற்கொலை செய்து கொண்ட சின்னத்திரை நடிகை சித்ராவின் குடும்பத்தாரிடம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஆர்டிஓ விசாரணை மேற்கொண்டு வருகிறார். பிரபல சின்னத்திரை நடிகை சித்ரா சென்னை நசரத்தப்பேட்டையில் உள்ள நட்சத்திர விடுதியில் தனது கணவர் ஏம்நாத்துடன் தங்கியிருந்த நிலையில் கடந்த 9ஆம் தேதி தற்கொலை செய்து கொண்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. விசாரணையில் ஏம்நாத், சித்ரா இருவருக்கும் கடந்த அக்டோபர் 19ஆம் தேதி பதிவு திருமணம் நடந்துள்ளது தெரியவந்தது. இந்த நிலையில் திருமணமாகி 7 வருடங்களுக்கு பெண் இறந்துவிட்டால் வரதட்சணை கொடுமை சட்டத்தின் கீழ் உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தாரிடமும் அவரது கணவரின் குடும்பத்தாரிடமும் சம்பந்தப்பட்ட ஆர்டிஓ விசாரணை மேற்கொள்வது வழக்கம். அந்த வகையில் ஸ்ரீபெரும்புத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடிகை சித்ராவின் இறப்பு குறித்து சித்ராவின் தாயார் விஜயா, தந்தை காமராஜ் மற்றும் அக்கா சரஸ்வதி ஆகியோரிடம் ஆர்டிஓ திவ்யஸ்ரீ விசாரணை நடத்தி வருகிறார்.